உலகத்தில் நிறையவே பிரிட்ஜஸ் இருக்குது. பட் ஒரு சில பாலங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜினேஷனுக்கு ஒரு அப்பாற்பட்டதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட லிஸ்ட்டில் இந்தியா, யூரோப், அமெரிக்கா இது எல்லாமே வரும். இது எல்லாத்துலேயுமே ரொம்பவே ஃபேமஸான பிரிட்ஜஸ் இருக்குது. ஆனால் இந்த சைனாவில் இருக்கக்கூடிய பாலங்கள் பார்த்தீங்கன்னா சைஸ்லேயும் சரி, ஹைட்லேயும் சரி, டிசைன்லேயும் சரி, டேஞ்சர்லேயும் சரி மற்ற நாடுகளை விட ஒரு படி மேலவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சைனாவில் இருக்கக்கூடிய டாப் 7 அன்பிலீவபிளான பிரிட்ஜஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர கட்டியும் பாருங்கள். அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிற பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா சிடுஹே கிராண்ட் பிரிட்ஜ்னு சொல்லக்கூடியது. இது சைனாவில் இருக்கக்கூடிய குய்ஹோன்னு சொல்லக்கூடிய ஒரு மலை பகுதியில் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மலைகளாலே நிறைஞ்ச ஒரு பகுதின்னு சொல்லலாம். ஸோ அதில் இருக்கிற பள்ளத்தாக்குகளை கடக்க இன்ஜினியர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. அதனாலே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பிரிட்ஜை கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கட்டுமானம் 2006 ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா இதை முழுமையாக கம்ப்ளீட் பண்ண 2012 வரை கட்டியுமே போயிருக்கு. 6 வருடங்களாக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. ஸோ உலகத்திலே மிக நீளமான வியடக்ட் பிரிட்ஜுன்னு இது சொல்லப்படுது. இது ஒரு நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 10.4 கிலோமீட்டர் இருக்குது. உயரமும் பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் இருக்கும். அண்ட் ரொம்பவே ஃபாஸ்டான ட்ரெயின்ஸுக்காக இது ஸ்பெஷலி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இதோட ஹைலைட்ஸ் என்னென்னா மலைகள்லேயும் பள்ளத்தாக்குகள்லேயும் நதிகள்லேயும் சேஃபான பாத்வேயை கட்டுற விதமாக நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் எதிர்கொள்கிற விதமாக இந்த பிரிட்ஜ் கட்டப்பட்டிருக்கு. இன்ஜினியர்ஸோட துணிச்சல், உழைப்பு, கவனம் இது எல்லாத்தையுமே காட்டுற ஒரு பாலமாக இது இருக்குது. ரெண்டாவது பார்க்க போகிற பாலம் பார்த்தீங்கன்னா பெய்பஞ்சியாங் பிரிட்ஜ்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்ஜ். இதுவும் சைனாவில் தான் இருக்குது. இதுவுமே ஒரு மிகப்பெரிய மலைப்பாங்கில் தான் கட்டப்பட்டிருக்கு, ஒரு பள்ளத்தாக்கில் தான் இருக்குது. இதுக்கு முன்னால் யாருமே இது போல் உயரத்தில் ஒரு பாலத்தை பில்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனாலுமே இன்ஜினியர்ஸ் எல்லாம் கிவ் அப் பண்ணாமல் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இதோட கட்டுமானம் பார்த்தீங்கன்னா 2009 ஆரம்பித்து 2016 வரை காட்டியுமே கட்டப்பட்டிருக்கு. ஸோ தொடர்ந்து 7 வருடங்களாக கடுமையான உழைப்பு போட்டு தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 565 மீட்டர். இதிலிருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கால் தரையில் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகும். ஏன்னா உலகத்திலே மிக உயரமான பாலமாக இருக்குது. வனங்கள், பள்ளத்தாக்குகள், ஆபத்தான நிலச்சரிவுகள் இது எல்லாத்துலேயுமே இந்த பாலம் இருக்குது. ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்ஸுக்கும், ரயில்களுக்கும், கார்களுக்கும், ட்ராஃபிக்கும் ஏற்ற மாதிரி இந்த பாலம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்கை ஹை வியூ இருக்கும். அது கூட இன்ஜினியர்ஸோட துணிச்சல், உழைப்பு, பிளானிங் இது எல்லாமே இந்த பாலத்தோட ரியல் பியூட்டின்னு சொல்லலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஹாங்காங் ஜுஹாய் மக்காவ் பிரிட்ஜ். இதுவுமே சைனாவில் தான் இருக்குது. ஸோ இது கடலுக்கு மேலே கட்டப்பட்ட உலகத்துல மிக நீளமான பாலம்னு சொல்லலாம். இதை கட்டுறப்ப சீனாவோட இன்ஜினியர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. கடல், அதோட நீர் அலைகள், புயல்கள், கடுமையான கரண்ட்ஸ் இது எல்லாமே எதிர்கொண்டு தான் இந்த 55 கிலோமீட்டர் நீளமான பாலத்தை கட்டியிருக்காங்க. இதோட கட்டுமானம் 2009 ஆரம்பித்து 2018 வரை கட்டியுமே கட்டப்பட்டிருக்கு. ஸோ 9 வருடங்களாக கஷ்டப்பட்டு இதை கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இது உலகத்தோட மிக நீளமான சீ பிரிட்ஜாக மாறி இருக்கு. இதில் அண்டர் வாட்டர் டனல் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட்ஸோட காம்பினேஷனும் இருக்குது. கார்ஸ், ட்ரக்ஸ், பஸ்ஸஸ் இது எல்லாமே இந்த பாலத்து மேலே ஓடலாம். ட்ராவல் டைமை ட்ராமட்டிக்கலி ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். கடல் மேலே ஓடுறதால இதோட வியூவும் கம்ப்ளீட்லி பிரெத் டேக்கிங்னு சொல்லலாம். இது ஹியூமன் இன்ஜென்யூனிட்டி ப்ளஸ் நேச்சர் சேலஞ்ச் இதெல்லாம் கிளாஷ் பண்ணுற ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அடுத்ததா ஜாவோசோ பிரிட்ஜ். இது பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே பழமையான ஒரு பாலங்களில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு அந்த காலத்துல இருந்த இன்ஜினியர்ஸால் இது கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த கட்டுமானம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு பின் 618 ஆரம்பிச்சிருக்கு. மொத்தமாக 6-7 வருடங்கள் எடுத்திருக்கு இதை கட்டி முடிக்கிறதுக்காக. ஸோ ரொம்பவே பழமையான காலத்துக்கு கொடுத்தான ஒரு பாலம்னு சொல்லலாம். அந்த காலத்தில் டூல்ஸ், மெட்டீரியல்ஸ் இது எதுவுமே இல்லாமல் அந்த காலத்தில் இருந்த இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான பிளானிங் மூலம் இந்த பாலத்தை வெற்றிகரமாக கட்டியிருக்காங்க. உலகத்திலே மிக பழமையான ஸ்டோன் ஆர்ச் பிரிட்ஜாக இருக்குது. 50 மீட்டர் நீளமாக இருக்குது. அண்ட் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பழைய காலத்தில் இன்ஜினியரிங் ஜீனியஸை காட்டுற ஒரு காட்சியாக இது இருக்குது. எளிமையான டிசைன், பர்ஃபெக்டான பேலன்ஸ், மாடர்ன் இன்ஜினியர்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இது இருக்குது. அதுக்கப்புறமா லுப்பு பிரிட்ஜ். இது ஷங்காயில் இருக்குது, சைனாவில். ஸோ இந்த பாலம் பார்த்தீங்கன்னா உலகத்தோடைய லாங்கஸ்ட் ஸ்டீல் ஆர்ச் பிரிட்ஜுன்னு சொல்லப்படுது.
ஷங்காய் இன்ஜினியர்ஸுக்கு இந்த பாலத்தை கட்டுறப்போ ஒரு மிகப்பெரிய சவால் இருந்துச்சு. அது என்னன்னா, மிகப்பெரிய ஒரு ஆர்ட்டையும் ட்ராஃபிக்கையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்ச்சை டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா 1995 கட்ட ஆரம்பித்தாங்க. 2003 இதை கட்டி முடிக்கிறாங்க. 8 வருடங்களாக கடுமையான உழைப்பை போடுறாங்க. ஸ்டீல் வெயிட், ஆர்ச் டென்ஷன், பேலன்ஸ் இது எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்லி பார்த்து காட்டியிருக்காங்க. ஸோ இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 1100 மீட்டர், உயரம் 90 மீட்டர். ட்ராஃபிக் லோட், காற்று, நிலநடுக்கம் இது எது வந்தாலுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜாக இருக்குது. நைட் டைம் லைட்ஸில் ரொம்பவே அழகாக இருக்கும். ஷங்காய் ஸ்கைலைனில் பர்ஃபெக்டான ஃபோட்டோகிராஃபி ஸ்பாட்டாக இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீல் ஆர்ச் பிரிட்ஜஸ்லேயே பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரெக்கார்ட் ஹோல்டராக இந்த பிரிட்ஜ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தங்யாங் குன்ஷன் கிராண்ட் பிரிட்ஜ், இதுவுமே சைனாவில் தான் இருக்குது. இந்த பாலம் உலகத்திலே மிக நீளமான ரயில் பாலம்னு சொல்லப்படுது. நதி, ஏரி, ரைஸ் ஃபீல்ட் இதெல்லாம் கடந்து ஒரு சேஃபான ரயில்வே பாத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. 2006 இதை கட்ட ஆரம்பித்து 2010 இதை முடிச்சிருக்காங்க. 4 வருடங்கள் கடுமையான உழைப்பு இதுக்காக போடப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் டே அண்ட் நைட் இதுக்காக உழைச்சிருக்காங்க. ஸ்டீல், கான்க்ரீட், இன்ஜினியரிங், கேல்குலேஷன் இது எல்லாமே பர்ஃபெக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 164.8 கிலோமீட்டர், ப்ராக்டிக்கலி 165 கிலோமீட்டர்னு சொல்லலாம். ஸோ ஹை ஸ்பீட் ரயில்வே பிரிட்ஜில் ஒன்றுன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரீமான வெதர் ஏரியாவில் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கு. ஸோ சைனாவில் மொத்தமாகவே 50க்கும் மேற்பட்ட பிரிட்ஜஸ் இருக்குது. எல்லாத்தோடையும் ஹைட் பார்த்தீங்கன்னா 300 மீட்டர்ஸ்க்கு மேலேயாகவே இருக்குது. சி பிரிட்ஜஸ், வெலே பிரிட்ஜஸ், ஆர்ட் பிரிட்ஜஸ் இப்படி நிறையவே இருக்குது. இது எல்லாமே உலகத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்ஜினியர்ஸோட க்ரியேட்டிவிட்டி ரொம்பவே ஹையாக இருக்கிற பிரிட்ஜஸ் தான் சைனாவில் நம்ம பார்க்கலாம். ஸோ சைனாவோட பிரிட்ஜஸில் ஹியூமன் க்ரியேட்டிவிட்டி தான் ஒரு சூப்பர் பவரை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இந்த பாலம் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.